உனக்கு தூத்துக்குடின்னதும் என்ன ஞாபகம் வருது? தூத்துக்குடியில செம வெயில் அடிக்கும், அப்புறம் சீஷோர்லாம் இருக்கும், அப்புறம் ஃப்ரெஷ்ஷா மீன் கிடைக்கும். இதை விட முக்கியமா அங்க இருக்க மக்கள்லாம் ரொம்ப பக்தியா இருப்பாங்க. கரெக்டா சொன்ன. அங்க பனிமய மாதா கோயில் இருக்கு, அங்க நீ போயிருக்கியா? அங்க திருவிழாலாம் சூப்பரா இருக்குமா, தங்க தேர்லாம் எடுப்பாங்க. ஆமா, எனக்கு முன்னால இருந்தே ஒரு டவுட் இருக்கு. தூத்துக்குடி வந்து செம வெயில் அடிக்கும், ஆனா இங்க இருக்க மாதா பேரு பனிமய மாதா, எப்படின்னே தெரியலையே. சரி பிஷப் தாத்தா, எனக்கு ஒரு டவுட். என்ன? பனிமய மாதாவோட ஃபுல் ஹிஸ்டரி என்ன தாத்தா? பனிமய மாதா, உலகத்துல மாதாவுக்கு பல பேருங்க. சில பேர் அந்த இடத்தை பொறுத்து இருக்கும், சில சமயத்துல அந்த அம்மாவுடைய குணங்களை பொறுத்து இருக்கும், ஒரு சில இடத்துல அவங்களுடைய தனிப்பட்ட காட்சி சொன்ன அந்த சூழ்நிலையை பொறுத்து இருக்கும். அப்படித்தான் 352வது வருஷம் ரோமை நகர், இது மாதிரி நல்ல வெயில் காலம், ஒரு கல் உடைக்கிற தொழிலாளி ஒருத்தர் ஒரு சின்ன குன்றுல கல் உடைச்சிட்டு இருக்காரு. அந்த கல் உடைச்சிட்டு போயிட்டு அந்த மலை பக்கத்துலேயே அவருக்கு ஒரு சின்ன குடிசை, அங்கே படுத்துக்கிறார் நைட்டு. அந்த நைட்டு அவருக்கு வந்து ஒரு காட்சி, மாதா காட்சி கொடுத்து, இந்த குன்றின் மேலே எனக்கு ஒரு ஆலயம் கட்டு அப்படின்னு சொல்லி. அதே நைட்டு ரோமையில் பெரிய கோயிலெல்லாம் இருக்கிற இடத்துல ஒரு கருதினால் இருக்கார். அந்த கருதினாலுக்கும் ஒரு காட்சி. அன்னை வந்து இந்த குறிப்பிட்ட மலையினுடைய பேர் சொல்லி எஸ்கிலியன் ஹில் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மேலே எனக்கு ஒரு கோயில் கட்டு. அடுத்த நாள் அங்கேருந்து அந்த கருதினால் வராரு, இந்த கல்லோடிக்கிற 2 பேரும் அந்த மலைக்கு வந்து சேர்றாங்க. வந்து சேர்ந்து எனக்கு மாதா வந்து நைட்டு கோயில் கட்டணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவர் சொல்கிறாரு, ஆமாம் அவர் கோயில் கட்டணும்னு சொன்னாங்க, எங்கே கட்டலாம், எந்த இடம் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல பார்த்தா ஒரு 2 ஏக்கர் நிலத்து அளவுக்கு அப்படியே பனிக்கட்டியாக நிற்கிது. வெயில் காலம், அந்த இடத்துல மட்டும் பனிக்கட்டி இருக்கு, பக்கத்துல எல்லாம் வந்து காஞ்சிட்டு கிடக்குது. அப்போ அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க, இதுதான் வந்து கோயில் கட்டுறதுக்கு மாதா தேர்ந்தெடுத்த இடம் அப்படின்னு சொல்லி அன்னை மரியாவுக்கான இன்றைக்கு உலகத்திலேயே மிக பழமையான ஆலயம் மேரி மேஜர், அதாவது மரியாவுடைய ஒரு பெரிய கோயில் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உலகத்துல மாதாவுக்கு ஒரு பெரிய திருத்தலமா இருக்குது. அந்த மேரி மேஜர் கோயில் தான் வந்து திருத்தந்தை பிரான்சிஸ் தன்னை அடக்கம் பண்ணணும்னு சொல்லி வேண்டி நம்மெல்லாம் அதை டிவியில எல்லாம் கூட பார்த்தோம். ஏன் இந்த பனிமய மாதா என்ன எப்படி சிறப்புன்னா, மாதா வந்து தன்னை வெளிப்படுத்தும் போது, காட்சி கொடுக்கும்போது மனுஷங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சில அடையாளங்களை பயன்படுத்துகிறாங்க. ஒரு மேகம் காட்சி, இயேசு விண்ணுக்கு செல்லும்போது, உயிர் தெழும்போது அப்படியே நம்ம படம் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி ஒரு அடையாளம். இங்கே எப்படி எந்த இடத்துல கோயில் கட்டுறது, அந்த பனி இருக்கிற இடத்துல இந்த அப்படின்ட்டு சொல்லி செஞ்சாங்க. இப்போ நீங்கள் தூத்துக்குடி பற்றி கேட்டீங்க. பனிமய மாதா அந்த ரோமை நகரத்தில் இருந்த அதே மாதிரி இங்கே 19வது நூற்றாண்டில் ஏறக்குறைய ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால் தூத்துக்குடியில் வந்து ஒரு கோயில் கட்டுறாங்க. அந்த ரோமில் இருக்கிற அதே கோயிலினுடைய மாடலில் கொஞ்சம் சிறிய சைஸில் ஒரு கோயில் கட்டி அதுக்கு பனிமய மாதா ஆலயம். ஏன் அப்படின்னா, எப்படி அந்த புதுமையாக அந்த இடம் மட்டும் பனியாக இருந்தது, மற்ற இடம்லாம் காஞ்சிட்டு இருந்தோம், அதே போல் அன்னை மரியாள் இந்த இடத்துல வந்து வேண்டிக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய புதுமை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு அடையாளமாக வச்சு அந்த பனிமய மாதா அப்படின்ற பேரையும் வச்சு அந்த ஒரு கோயில் கட்டினாங்க. இதில் வந்து பனி சிறப்பு இல்லை, மாதா வந்து ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தை பயன்படுத்தி குறிப்பிட்ட இடங்களை தேர்ந்தெடுத்து நமக்கு உதவி செய்கிறாங்க, நமக்காக வேண்டிக்கிறாங்க. அதனால் நமக்கும் இந்த திருத்தலங்களுக்கு போகிறது மாதா பக்தியை வளர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கணும். செய்வோமா? செய்வோம் தாத்தா. மரியே வாழ்க.